ஹாய் ஆல். ஸோ ஆக்சுவலி இப்போ ரீசென்ட்டா வந்து நான் Zepfolio அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன வந்து டெவலப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்பளோட அ Zerodha அக்கவுண்ட்ல வாங்கியிருக்க ஷேரிங்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து ஒரே இடத்துல வந்து ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக, அதே மாரி கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கைட்ல இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன இருக்கு அது என்னென்ன இருக்கு, அத வந்து நம்ம எப்படி நம்மளோட அக்கவுண்ட்ட செட்டப் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் நம்மளோட சைட்டு. ஸோ இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டேஷ்போர்டு, சார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆவரேஜ், டவுன் கால்குலேட்டர் அப்படிங்கிற மாரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஆ ஸோ Zfolio.in. ஸோ இதுதான் நம்மளோட சைட்டோட டொமைனு. ஸோ நம்ம டைரக்ட்டா ப்ரௌசர்ல போயிட்டு Zfolio.in போட்டா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ சைன் இன் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப்ல வந்து நேம், டேட்டாலாம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டம்மி டேட்டா மாரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி நேம் வந்து சிமிலரா இருக்கிறதுனால பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஆன்போர்ட் பேஜ். ஸோ நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், லாகின் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட Zerodha கைட்டோட அக்கவுண்ட் வந்து நம்ம இங்க வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2 2 டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா Zerodhaவோட ஏபிஐ கீ வந்து இங்க செட்டப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கவரி சிங்க் அப்படிங்கிற மாரி வந்து மேனுவலா சிங்க் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஏபிஐ தான். அதே மாரி டிஸ்கவர் சிங்க்கும் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம பார்த்துரலாம். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் ஏபிஐ வந்து எப்படி பண்றது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் ஏபிஐ அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து செட்டிங்ஸ் பேஜுக்கு நமக்கு போகும். இங்க வந்து ஏபிஐக்கு ஏபிஐ சீக்ரெட். ஸோ 2 அ வந்து செட்டப் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எப்படி கெட் பண்றது அப்படிங்கிறத மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் பாப்பப்ல காமிச்சிருப்பேன். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ஆ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, கைட் டெவலப்பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆ Zerodha ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் லாகின் பண்ணியிருக்கேன். நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த மாரி தான் நமக்கு இனிஷியலா வரும். ஸோ நமக்கு அக்கவுண்ட் இல்லைன்னா, சைன் அப் குடுத்துட்டு நம்ம வந்து இங்க ஒரு அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆ இங்க வந்து நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கிறதுனால, நான் டைரக்ட்டா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் என்னென்ன ஆப்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இங்க வந்து லிஸ்ட் ஆகும். ஆ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு புது ஆப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த புது ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணு வந்து அ பிரைசிங் வச்சு லைக் வந்து 500 கிரெடிட்ஸ் குடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு பெர் மந்த்துக்கு ₹500 நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து பே பண்ற ஆப்ஷன்ஸ்க்கு இப்போதைக்கு போக மாட்டோம். இப்போதைக்கு நமக்கு ஃப்ரீ ஏபிஐ நமக்கு போதும். ஸோ அப்போ அ ஃப்ரீயே நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். ஸோ டெவலப்பர் போர்ட்டலுக்கு போயிரணும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆப் குடுத்துட்டு நம்ம பெர்சனல் ஆப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃப்ரீ. ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப் நேம் வந்து நம்ம நம்ம வந்து ஆ Zfolio அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் மை Zfolio அப்படிங்கிற மாரி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Zerodha கிளையன்ட் ஐடி. ஸோ இந்த கிளையன்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு Zerodha கன்சோல்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு இருக்கும். ஸோ லிங்க்கும் நான் இங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். இது கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அக்கவுண்ட் பேஜுக்கு போகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளையன்ட் ஐடி இருக்கும். இந்த கிளையன்ட் ஐடி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கிளையன்ட் ஐடி இங்க நான் பேஸ்ட் பண்ணிற போறேன். நெக்ஸ்ட் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல். ஸோ ரீடைரக்ட் யூஆர்எலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் குடுத்துருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். ஸோ ஒன்ஸ் காப்பி ஆன உடனே, அ இங்க ரீடைரக்ட் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து வேற எதுவுமே கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா கிரியேட் குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ மை Zfolio அப்படிங்கிறத நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இத நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போன உடனே, நமக்கு இங்க ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த ஏபிஐ கீய காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கன்சோல் நமக்கு வேண்டாம். குளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ அ இங்க வந்து நம்ம ஏபிஐ கீங்கிற இடத்துல இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்கிற ஏபிஐ கீ பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ ஏபிஐ சீக்ரெட்ன்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இந்த ஏபிஐ சீக்ரெட் வந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு, இந்த ஏபிஐ சீக்ரெட் வந்து இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இத வந்து நான் என்னோட டிபில வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இத வந்து யாராலயும் வந்து அ உங்களோட பெர்மிஷன் இல்லாம டிகிரிப்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால பயப்பட தேவையில்ல. இப்போ வந்து நம்ப கனெக்ட் பண்ணோனே நம்ம கனெக்ட் டூ Zerodha அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னோட கைட் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். அதனால ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ இப்போதைக்கு கைட்ட வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிட்டேன். அ கன்சோல் ஓகே கன்சோல் லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அ கனெக்ட் டூ Zerodha அப்படின்ற மாரி நான் குடுக்கும்போது, ஓகே சம்டைம்ஸ் வந்து நமக்கு சர்வர் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வரும். அ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, நம்ப ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற ஏபிஐ கீ அண்ட் ஏபிஐ சீக்ரெட்ட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் டூ Zerodha குடுத்தோம்னா, நமக்கு அ ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆகும்போது, இங்க வந்து நம்ம கைட்டோட பாஸ்வேர்ட் வந்து நம்ம போடணும். கைட்டோட பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் டூ கைட் வெப் ஆல்சோ இது வேணும்னா நம்ம குடுத்துக்கலாம். இல்லைன்னா வேண்டாம். இது குடுத்துட்டு லாகின் குடுத்தோம்னா, நமக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ ஒவ்வொரு டைமும் ஆ நம்ம வந்து கைட் ஆப்க்குள்ள போயிட்டு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து லாகின் ஆகும். அப்படிங்கிறதுனால நமக்கு அ Zerodhaவும் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி குடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறனால எதுவும் நம்ப பயப்பட தேவையில்ல. ஸோ இப்போ நான் வந்து என்னோட கைட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கைட் ஆப் ஓப்பன் பண்ணோம்னா, நமக்கு பாப்பப்ல வரும். அத வந்து ஆக்சுவலி காமிக்க முடியாது. ஆ நான் பாப்பப் ஆர கோட வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். 6304 ஸோ வந்த உடனே இங்க வந்து நமக்கு ஒரு ஆத்தரைசேஷன் மாரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா ஆத்தரைஸ் குடுத்துடலாம். பிரச்சனை இல்ல. ஸோ ஆத்தரைஸ் குடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆத்தென்டிகேட்டட் செஷன் ஆக்டிவ் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போனா, நம்மளோட போர்ட்ஃபோலியோட டேஷ்போர்டுக்கு வந்துரும். ஸோ நம்ப எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ கரண்ட்டா எவ்வளோ இருக்கு, அ எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கா, இல்ல நமக்கு நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலா எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது டோட்டலா ஆ ஸ்டாக்ஸும் சரி, ஈக்விட்டியும் சரி, மியூச்சுவல் ஃபண்டும் சரி, கம்பைனேஷனா தான் நமக்கு இங்க இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா நமக்கு வந்து ஈக்விட்டிக்கு செப்பரேட்டா ஒரு ஆ செக்ஷனும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு செக்ஷனும் இங்க இருக்கும். அதே மாரி கீழ வந்தோம்னா, ஒட்டுமொத்தமா கம்பைன்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆ பெருசா எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. லைக் வந்து ஆல்ரெடி அ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டேட்டா நம்ம கைட்ல இருக்கிற டேட்டாவ தான் நமக்கு இங்க இருக்கிற மாரி இருக்கும். ஆ நம்ம வந்து அ இதுல இன்னொரு ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அ ஹிஸ்டாரி சிங்க் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஹிஸ்டாரி சிங்க்ங்கிறத நம்ம மேனுவலா தான் பண்ற மாரி இருக்கும். அது எப்படி நம்ம பண்ணுவோம்னா, ஆ இங்க ஹிஸ்டரி சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா, நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேல வந்து நம்ப இந்த ஹிஸ்டரி சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அ ஒரே செகண்ட் நான் ஒரு செட்டப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு செட்ஃபோலியோ சிங்க் வச்சிருக்கனால இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன் எக்ஸ்டென்ஷன. ஸோ ஆக்சுவலி நார்மலா நீங்க ஹிஸ்டரி சிங்க்க்கு வந்தீங்கன்னா, இந்த மாரி தான் பேஜ் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல் கர்ல் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இங்க மேல வந்து டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற பட்டன நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். அதே மாரி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க ஒரு ஸ்டெப்ஸ் மாரி போட்டிருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த ஜிப்ப வந்து நம்ப எக்ஸ்டென்ட் அ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகியிருக்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிருக்கிறத வந்து நம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ எனக்கு இங்க எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் ப்ரௌசருக்கு வந்துட்டு இந்த குரோம் கோலன் டபுள் ஸ்லாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் குரோம் கோலன் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்பர் மோட் வந்து ஆஃப்ல இருக்கும். இந்த டெவலப்பர் மோட் வந்து ஆன் பண்ணிட்டு, இங்க வந்து நமக்கு லோட் அன்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லோட் அன்பேக் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நமக்கு அது நம்மளோட ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு, நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து டவுன்லோட்ஸ்ங்கிற இடத்துக்கு போயிட்டு, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Zerodha சிங்க் எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இத வந்து நம்ப கிளிக் பண்ணிட்டு செலக்ட் குடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இங்க வந்து வந்துரும். ஸோ இங்க வந்துரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, மேல இங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு Zfolio சிங்க் வந்துரும். இது வேணா நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பின் பண்ணிட்டோம்னா, நம்ம இங்க இருந்து டைரக்ட்டா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ இனிஷியலா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கைட்டும் சரி, கன்சோலும் சரி நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கன்சோல் லாகின்ல இருந்தா தான் இந்த எக்ஸ்டென்ஷனும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் கன்சோல் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இத க்ளோஸ் பண்ணிட்டு, எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ல வந்து நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம சிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ப சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம இந்த 2 டேட்டும் குடுக்கலன்னா, இன்னையிலிருந்து பேக்வேர்ட்ல போகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னைக்கு நீங்க அ ஸ்டாக் வந்து நீங்க Zerodhaல வாங்குனீங்களோ, அது வந்து உங்களுக்கு வர மாரி இருக்கும். ஆ இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, அதாவது எக்ஸ்டென்ஷன்லாம் செட்டப் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு வந்து லான்ச் எக்ஸ்டென்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்க இங்க போயிட்டு கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் இந்த லான்ச் எக்ஸ்டென்ஷன் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பாப்அப்ல வந்துரும். ஓகேங்களா? அ நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ப சொன்ன மாரி இப்போ நம்ம ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் நம்ம குடுத்துருவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்ட் டேட் செலக்ட் பண்றேன். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 10. ஸோ எனக்கு மார்ச் 8ல இருந்து மார்ச் 10க்கான டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா, மார்ச் 8 நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஸோ மார்ச் 8ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா Zerodhaல இருந்து நமக்கு சிங்க் ஆயிரும். சப்போஸ் எனக்கு வந்து ஆ மார்ச் 8 வேண்டாம். எனக்கு வந்து ஃபுல்லா வேணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டேட்ட வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம 2 டேட்டுமே நம்ம குடுக்காம ஸ்டார்ட் குடுத்துட்டோம்னா, என்ன ஆகும்னா, இன்னையிலிருந்து பேக்வேர்டுக்கு போயிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் என்னைக்கு வாங்குனீங்களோ, அந்த டேட்டா வரைக்குமே ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2, 3 நாள் மட்டும் நான் குடுக்குறேன். ஆ ஸோ 8 வரைக்கும் மட்டும் குடுக்குறேன். 8 வரைக்கும் மட்டும் குடுத்துட்டு, வேணும்னா நீங்க வந்து நோட்டிஃபை வியா இமெயில் ஆன் கம்ப்ளீஷன் இந்த பட்டன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு உங்களோட சிங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களோட டேட்டாலாம் Zfolioக்கு வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு தான் நான் பண்றேன் அப்டின்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நமக்கு வந்து ஆ சிங்க் ஆயிடும். இதுவே நம்ப ஃபுல்லா நம்ம சிங்க் பண்ணோம்னா, மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண டேட்ட பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு சிங்க் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ப நோட்டிஃபை இத மட்டும் எனேபிள் பண்ணிட்டு, நம்ம குளோஸ் பண்ணிட்டு கூட நம்ம வேற வேலைய நம்ம பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அத சிங்க் பண்ணிட்டு நமக்கு வந்து மெயில் வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 2 டேஸ் ஆன டேட்டா மட்டும் எடுக்கிறேன். ஸோ 8ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். நான் இங்க ஸ்டார்ட் பேக் ஃபில் குடுத்தேன்னா, எனக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சக்சஸ்ன்னு வந்தோனே நம்ம இந்த பேஜ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா 3 டேட்டா வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம 3 டேட் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? 8, 8, 9, 10. ஸோ 3 ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து நமக்கு எடுத்திருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ட்ரேட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்ம பை அண்ட் செல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இந்த டேட்டாவும் நமக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ இத வச்சுமே நம்ம ஒரு சில அ அனாலிசிஸ்லாம் நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னன்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஆ இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பேரலலா நம்ப என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்ட்ல போனோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்ட்ஃபோலியோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்திருக்கும். ஸோ இனிஷியலா வரும்போது நமக்கு இந்த டேப் வந்திருக்காது. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா நம்மகிட்ட இல்ல இல்லையா இனிஷியலா. பட் இப்போ வந்து நம்மகிட்ட ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா 3 நாளுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 3 டேட்டா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு 1 வீக்குக்கான டேட்டா வந்து நான் சிங்க் பண்ணி விட்டுர்றேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஒரு 1 மந்த்துக்கான டேட்டா சிங்க் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்ட் குடுத்தேன்னா, நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட்டா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும்.
ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போனாலும் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கிறது. அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்திருக்கு. ஸோ டேட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆயிட்டே இருக்கு தெரியுதுங்களா? ஒவ்வொரு டைம் நமக்கு சிங்க் ஆக ஆக நமக்கு ப்ரீவியஸ் டேட்டாலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் விசஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்கலாம். கைட்ல இந்த வேல்யூ வந்து பார்க்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் என்னன்னா, ஒரு கிராஃபா நம்மளால பார்க்க முடியாது. நம்மளால ஒரு பர்ட்டிகுலர் டேட் அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர, ஆ எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கான டேட்டா வந்து ஒரு கிராஃப்ல ஸோ எப்பப்போலாம் ஏறி இருக்கு, எப்பப்போலாம் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ஒரு கிளியரான விசிபிளா நம்மளால வந்து கைட்ல வந்து பார்க்க முடியாது. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபெப் 14 அன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 79,000. ஸோ அன்னைக்கு வந்து என்னோட ப்ராஃபிட் வந்து 86,000ல இருக்கு. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபெப் 24 அன்னைக்கு 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1,08,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் வந்து 1,17,000ல இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து அ நம்மளோட ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாவ ஒரு அ டேஷ் டேட்டாவா நம்ம விஷுவலைஸ் பண்ணி கிராஃப்ல வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கிறது வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலி ரீசென்ட் டைம்ல இப்போ வார் போய்க்கிட்டு இருக்கனால நமக்கு வந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஈஸியா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே நம்மளது வந்து இப்போ நம்மளோட ப்ராஃபிட் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஃபிட் வந்து பீக்ல 12,000ல இருந்திருக்கு. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 7,000ல தான் இருக்கு. ஸோ மேபி அது இன்கிரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். நமக்கு வந்து ஆ என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு டைம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. லைக் வந்து Feb 12 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆ ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பப்போ நம்ப செல் பண்ணலாம், இல்ல எப்பப்போ நம்ப வாங்கலாம் அப்படிங்கிற மாரியான ஐடியா வந்து நமக்கு இத பார்க்கும்போது நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் சார்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இந்த ஒரு பர்ட்டிகுலர் சார்ட் வந்து நமக்கு டைரக்ட்டா கைட்ல வந்து நம்மளால பார்க்க முடியாது. நம்மளோட ஹோல்டிங்கோட புராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அ கிராஃப்ல நம்மளால பார்க்க முடியாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கானது பார்க்கலாம். இல்ல 1 வீக்குக்கானத ஓடத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல 3 மந்த்ஸோடது பார்த்துக்கலாம். அந்த மாரி நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ற மாரியான ஆப்ஷன்ஸுமே நமக்கு வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அ பர்ட்டிகுலர் ஈக்விட்டியோட டேஷ்போர்டுக்குள்ள மட்டும் போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓவராலா பார்த்திருக்கோம். ஸோ ஓவராலா வந்து ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட டேட்டா தான் நம்ம இங்க பார்க்குறோம். நம்ம இப்போ ஈக்விட்டியோடத மட்டும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து இந்த ஈக்விட்டில வந்து டீப் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல மேல nav பார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணி ஈக்விட்டி சூஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ஈக்விட்டியோட அ அ அனாலிட்டிக்ஸ் பேஜ்க்கு போயிரும். ஸோ இங்கேயுமே அதே மாரி தான். ஸோ ஈக்விட்டில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? கரண்ட்டா எவ்வளோ இருக்கு? ப்ராஃபிட்ல இருக்கா? லாஸ்ல இருக்கா? எவ்வளோ பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு குடுத்திருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஈக்விட்டிக்கான அ போர்ட்ஃபோலியோ ஹிஸ்டரி இருக்கும். ஈக்விட்டிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஈக்விட்டில வந்து பார்த்தீங்கன்னா, 5,000ல இருந்திருக்கு. ரீசென்ட்டா. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1600 தான் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வார்னால எனக்கு 4,000 கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருக்கு. அடி வாங்கியிருக்கு. ஆ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்குக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஃபில்டர் பை ஹோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா? இத நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கோல்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் நான் பார்க்கணும்னா, அது நம்ம கோல்டு பீஸ மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு பீஸோடத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும். ஸோ ஆக்சுவலி கோல்டு பீஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட மார்ச் 2 அண்ட் 3 வந்து 2500 ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. பட் இப்போ வந்து எனக்கு 2200ல தான் இருக்கு. ஸோ ₹300 எனக்கு கம்மியா இருக்கு இப்ப. அதே மாரி அ அ இன்னும் நம்ம மல்டி செலக்ட் மாரி கூட இருக்கு. 2, 3 ஸ்டாக்க வந்து ஒண்ணா நான் பார்க்கணும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் கோல்ட் அண்ட் சில்வர வந்து நான் ஒண்ணா பார்க்கணும் அப்டின்னா, நம்ம கோல்ட் அண்ட் சில்வர நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, 2த்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்து நம்ம ஒண்ணா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஈக்விட்டிக்கு அகைன்ஸ்டா நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி கீழ போனா நமக்கு வந்து ஒரு சில சார்ட் வந்து நம்ப எந்தெந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்ப ஆக்சுவலி நான் ஐஓசி தான் நான் அதிகமா அலோகேட் பண்ணியிருக்கேன். 28% நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ, எந்தெந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பெர்சன்ட் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம சார்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கரண்ட் வேல்யூ நம்ம பார் சார்ட்ல மாரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா சார்ட். ஸோ, ஆ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ப்ராஃபிட்ல இருந்து அப்படியே நமக்கு நெகட்டிவ்க்கு போகும். ஸோ, இதெல்லாம் சும்மா ஒரு அனாலிட்டிக்ஸ்க்காக இந்த பர்ட்டிகுலர் சார்ட்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஹோல்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஆப்ஷன் மாரி ஒரு ஃபீச்சர் மாரி வச்சிருப்போம்.
ஸோ என்ன அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐஓசிலாம் எனக்கு மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலி இது ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இப்போ வார்னால இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ஸ்லாம் எனக்கு மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்க வந்து நான் சீக்கிரமா ப்ராஃபிட்ல இல்ல ஆவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக இங்க ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஸோ ஆவரேஜ் டவுன் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் வந்து எந்தெந்த ஸ்டாக் லாஸ்ல இருக்கோ அந்தந்த ஸ்டாக்குக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பட்டன நான் கிளிக் பண்ணிக்கிட்டா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசி வந்து கரண்ட்டா ஆ என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 174ல இருக்கு. பட் மார்க்கெட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 159 அரவுண்ட் 160 கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ₹14 ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே எனக்கு கிட்டத்தட்ட ஆ கிட்டத்தட்ட நமக்கு லாஸ்ல இருக்குங்களா, 8.3% வந்து எனக்கு மைனஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இத வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆ இப்போ லாஸ்ல இருக்கும்போது நம்ம வாங்கும்போது நம்மளோட ஆவரேஜ் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும். ஸோ இப்போ அ ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 174ங்கிற ஆவரேஜ் வந்து நம்ம நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு அடுத்த அ ஃபியூ டேஸ்லயோ இல்ல ஃபியூச்சர்ல வந்து அ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, நமக்கு ப்ராஃபிட் வந்து சீக்கிரமாவே வரும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்க்கு இங்க இருக்கிற கீழ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ 50% கேப் கவரேஜ். இப்போ நம்ம 52 யூனிட்ஸ் வாங்கணும்னா, அதாவது ₹8,300 நம்ம போட்டு இந்த 52 யூனிட்ஸ் வாங்கணும்னா, நம்மளோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 174ல இருந்து 167க்கு மாறிரும். ஸோ இந்த ஐஓசி வந்து 167க்கு மேல போச்சுனாலே எனக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து 50% வந்து நம்மளோட ஆவரேஜ் வந்து லோவர் பண்ணுது. அதே மாரி இப்ப நம்ப 75% ஆவரேஜ் லோ பண்ணணும் அப்டின்னா, நம்ம 156 யூனிட்ஸ் வாங்கணும். அதாவது ₹24,000 போட்டு நம்ப 163 156 யூனிட் வாங்குனோம்னா, நம்மளோட ஆவரேஜ் வந்து 163 மாறிடும். ஸோ ஆவரேஜ் வந்து நமக்கு கம்மியாயிரும். ஸோ சீக்கிரமாவே நம்ம வந்து அ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, நமக்கு வந்து அ ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக. ஸோ நம்ப ஆவரேஜ் பண்றது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதாவது நம்ம கம்மியாக, கம்மியாக நம்ம வாங்குனோம்னா, நமக்கு சீக்கிரமா ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கால்குலேட்டர் வந்து இத பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது போக எனக்கு வந்து இப்போ ₹8,000 என்கிட்ட இல்ல. அ அப்படிங்கிறப்போ, நம்ப வந்து நம்பளே கூட மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்க்கு இங்க வந்து மேனுவல் கால்குலேஷன்ல எய்தர் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து ஒரு 40 யூனிட் நான் வாங்குறேன். ஸோ 40 யூனிட் நான் வாங்குனேன்னா, அதோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து ₹6,300 நான் போடுற மாரி இருக்கும். ஸோ இப்போ ₹6,300 போட்டு நான் 40 யூனிட்ஸ் வாங்குனேன்னா, என்னோட புது ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 168க்கு மாறிரும். ஸோ 174ல இருந்து நமக்கு 168க்கு நமக்கு டவுன் ஆயிரும். ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹6 வந்து ஆவரேஜ் வந்து டவுன் ஆகுது. ஸோ ஆ இப்போ 8.3 லாஸ்ல இருக்குங்களா? ஸோ இப்போ 8.3% நமக்கு லாஸ்ல இருந்து 5.1க்கா நமக்கு மாறிரும். ஸோ நமக்கு வந்து 5.1க்கு மேல வந்தாலே நம்மளோட ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுரும். சப்போஸ் இப்படி இல்லையா, நம்ம வந்து இந்த மாரி கால்குலேஷன் கூட பண்ணலாம். ஸோ 7,000க்கு நம்ப வந்து ஆ என்கிட்ட ₹7,000 இருக்கு. அப்டின்னா நம்ம 7,000க்கு எவ்ளோ யூனிட்ஸ் வாங்கலாம்? ஸோ 43 யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்து 7,000ல வச்சு வாங்க முடியும். ஸோ இந்த மாரி போகும்போது நம்மளோட ஆவரேஜ் வந்து 167க்கு வந்துரும். ஸோ நம்பளோட இப்போ கரண்ட் அமௌண்ட்ல இந்த ஐஓசி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 4.9% ரெக்கவரி மேல வந்தாலே நமக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு ப்ராஃபிட் குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இத வச்சு நம்ப ஈஸியா வந்து எவ்வளோ ஸ்டாக் வாங்குனா நமக்கு சீக்கிரமா ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆவரேஜ் டவுன் இன்சைட்ட வச்சு நம்ப பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் நமக்கு லாஸ்ல இருக்கோ, அந்தந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வியூ டேட்டா ஃபார் லேட்டஸ்ட் கரண்ட்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் அ அ பேஜ் வந்து நார்மலாவே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்குமே ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ எப்படி நமக்கு அ கைட்ல வந்து ஒவ்வொரு செகண்டுக்குமே நமக்கு அ ரெஃப்ரெஷ் ஆகுது லைவ் டேட்டா. அதே மாரி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்குமே ரெஃப்ரெஷ் ஆகும். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் குளோஸ்டுங்கிறதுனால ரெஃப்ரெஷ் ஆகல.
ஸோ இதுவே நம்ம டே டைம்ல ஓப்பன் பண்ணோம்னா, நமக்கு ஒவ்வொரு டைமே நமக்கு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்ம அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து நம்ம ஆவரேஜ் டவுன் இன்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம லைவ் டேட்டா கூடயே நம்ம இந்த டேட்டாலாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே. இன்னைக்கான டேட்டா நம்ம பார்க்குறோம். ஆ எனக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா நான் பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி நான் டேட்டா பார்க்கணும்னா, ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஷன் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வியூ டேட்டா ஃபார்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஒரு கேலண்டர் மாரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேலண்டர் டேட்ஸ்ல ப்ளூ கலர் டாட் வச்சிருக்கும். ஸோ இந்த மாரி ப்ளூ கலர் டாட்ஸ் வச்சு இருக்கிற டேட்டா அந்த அன்னைக்கு டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கான டேட்டோட டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஸோ நான் லாஸ்ட் மந்த் 10 வரைக்கும் சிங்க் பண்ணேன். ஸோ லாஸ்ட் மந்த் 10 வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட டேட்டா இல்ல. ஸோ நான் ஃபெப் 10 நான் கிளிக் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஃபெப் 10 ஓட டேட்டா வந்துரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வியூவிங் ஹிஸ்டாரிக்கல் ஸ்னாப்சாட். ஸோ இந்த ஸ்னாப்சாட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அன்னைக்கு. ஸோ 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட் வந்து ₹3000 ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. ஸோ 15% எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. ஒன்லி சுஸ்லான் அப்படிங்கிற அ அ ஸ்டாக் மட்டும் எனக்கு லாஸ்ல இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற இந்த மாரியான ஒரு டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நம்ம கைட்ல பார்த்துக்கலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஷன் இருக்கு கைட்ல பார்த்துக்கிறதுக்கு. பட் அது வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா அ உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்குற மாரி இருக்கும். இங்க வந்து நம்ம எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்கிற மாரி வந்து நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டூ லேட்டஸ்ட் குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து இன்னைக்கான ஆ டேட்டாக்கு வந்துரும். ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேஷ்போர்ட்லயுமே. ஸோ டேஷ்போர்ட்லயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம ப்ரீவியஸா எந்த ஒரு டேட்லயும் நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஆ ஈக்விட்டி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி பேஜ் தான் இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் அதே ஆ அதே டேட்டா தான் இருக்கும். இது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குமே நமக்கு அந்த ஆவரேஜ் டவுன் இன்சைட் இருக்கும். ஸோ இங்கேயுமே நீங்க எவ்வளோ வாங்குனா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும், இல்ல அந்த மாரி நம்ம வந்து இங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. டேஷ்போர்ட்ல எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ட்ரேட் புக்குக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ட்ரேட் புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்குள்ளேயே பார்த்துக்கலாம். ஆனா கைட்ல வந்து 1 வருஷத்தோட டேட்டா தான் நம்பளால அட் அ டைம்ல 1 வருஷத்தோட டேட்டா மட்டும் தான் நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? பட் இங்க வந்து நம்ம வந்து ஆ நம்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து வாங்குன டேட்டா வரைக்குமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் கோல்டு மட்டும் பார்க்குறேன். கோல்டு பீஸ். ஸோ ஒரு கோல்டு பீஸ் நான் என்னைக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா நம்ம இங்கேயே சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாரி இப்போ நம்ப செல்லும் பண்ணியிருப்போம். சப்போஸ் சுசிலான வந்து பார்த்தீங்கன்னா, நான் பையும் பண்ணியிருக்கேன், செல்லும் பண்ணியிருக்கேன். ஸோ எப்ப நான் பை பண்ணியிருக்கேன், எப்ப நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம இங்க வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி என்ன பிரைஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் புக்ல இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் நம்ப அ அங்க அ கைட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹிஸ்டரி சிங்க் பண்றோம் இல்லைங்களா? அப்பவே ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே நமக்கு சிங்க் ஆயிடும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஜ் இருக்கு. ஸோ இங்க நம்ம கிளிக் பண்ணாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் போகும். இங்க நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துலயும் நம்ம எங்க வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஜ்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம பை அண்ட் செல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த டோட்டல் ரியலைஸ்டு பிஎல் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நான் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறதுல நான் ₹800 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டேப்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நமக்கு டிவிடெண்ட்ஸ் குடுக்கும் அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம இங்க காமிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் கிடையாது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டாவ எடுத்து நம்ப ப்ரீவியஸ் இயர்னா, ப்ரீவியஸ் இயர் மட்டும் இல்ல. ஒரு பேக் ஒரு 2 டூ 3 இயர்ஸோட டேட்டா எடுத்து, ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ பெர் இயர்க்கு ஈல்டு குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி, நம்ம வந்து ஃபியூச்சர்ல மேபி இவ்வளோ வரலாம் அப்படிங்கிறத நம்ப இங்க பிரெடிக்ட் பண்ணி நம்ம இங்க காமிக்கிறோம். ஸோ ஓவராலா எனக்கு வந்து 1100 கிட்ட அ இயர்லி எனக்கு டிவிடெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் இங்க போட்டிருக்கேன். அதே மாரி நம்ப ஒவ்வொரு ஸ்டாக்கா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கோல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிவிடெண்ட் குடுக்காது. ஸோ அதெல்லாம் 0 தான் இருக்கு. இதே அசோக் லைலாண்ட், ஐஓசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிவிடெண்ட் குடுக்கும். ஸோ ₹8000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, நமக்கு ₹500 நமக்கு இயர்லி டிவிடெண்ட் வருது. ஸோ அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ மேபி ஃபியூச்சர்ல நம்ம டிவிடெண்ட்ஸ் பேஸ் பண்ணியே நம்ம வந்து
அ எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம பார்க்குறோம்னா, நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட்ல வரலாம், ஃபியூச்சர்ல நமக்கு வரலாம் அப்படிங்கிறத அ நம்ம வந்து இங்க ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கைட்ல கிடையாது. அத வந்து நம்ம இங்க ஈஸியா நம்ப பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பை அண்ட் செல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அத வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஐஓசி வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஓசி பை அண்ட் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ₹500 எனக்கு டோட்டலா ப்ராஃபிட் இருக்கு. இதே நான் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நான் செல் பண்ணும்போது எனக்கு மைனஸ்ல தான் எனக்கு செல் ஆயிருக்கு. இதுவே கெய்லோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல் பண்ணும்போது மைனஸ்ல தான் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம செல் பண்ணியிருக்கிற சம்மரி வந்து நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ரியலைஸ்டு பிஎல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சம் தான். ஸோ இப்போ ஒரு சில அ ஸ்டாக் வந்து நான் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு சில ஸ்டாக் வந்து எனக்கு மைனஸ்ல போயிருக்கும். ஒட்டுமொத்தமா நாம இங்க பார்த்துக்கிறோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ நான் வாங்கியிருப்பேன். அப்பப்போ செல் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டீட்டெயில்டு பேஜ்ல கொஞ்சம் இன் டெப்த்தா பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க நான் கெயில் வந்து 2 டைம் இருக்கு. ஸோ கெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அ 2025 மே அப்போ நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இத வந்து நான் 2026ல செல் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கும்போது 184 செல் பண்ணும்போது 161. ஸோ இது வந்து ஒரு டைம் பை அண்ட் செல். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ 2025 டிசம்பர் அப்போ வாங்கியிருக்கேன். அப்போ வந்து 175க்கு நான் வாங்கியிருக்கேன். இல்ல. ஸோ அத விக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, 161. ஸோ 2ம் நான் அ டி அ 2025 மே அப்போ ஒரு டைம் வாங்கியிருப்பேன். 2025 டிசம்பர் அப்போ நான் வாங்கியிருப்பேன். இது ஒட்டுமொத்தமா நான் 2026ல நான் வித்திருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 2த்துக்கான டேட்டா டீட்டெயில்டா நம்ப எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி நம்ம இங்க காமிப்போம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆ பாஸ்ட்ல 1 இயர் பிஃபோர் இல்ல 2 இயர் பிஃபோர்லலாம் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கி செல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சர்ல போகும்போது மறந்துருவோம். ஸோ எப்போ நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோக்கு வாங்குனோம், எவ்வளோக்கு நம்ம அ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரியான ஒரு மெமரீஸ் மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கும்போது ஒரு காலத்துலலாம் லாஸ்ல செல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல நான் ப்ராஃபிட்ல செல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணி நம்ம இங்க காமிப்போம். ஸோ இதுதான். ஸோ இப்போ ஐஓசில நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் வாங்கியிருப்பேன். மல்டிபிள் டைம்ஸ் நான் செல் பண்ணியிருக்கிறதுனால, ஈச் டைம்ஸ் நான் எவ்வளோ பை பண்ணியிருக்கேன், எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத அ பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஹார்வெஸ்டிங். ஸோ டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஆ அ ₹800 நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ₹800 இல்ல. நான் இந்த இயர் மட்டுமே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆ சம்மரில போயிட்டு நம்ம ப்ராஃபிட்ட மட்டும் நம்ம பார்க்கும்போது, எது வருதோ அவ்ளோ ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ, அப்போ நமக்கு ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டாக்ஸ் போடுவாங்க. ஸோ, ஆக்சுவலி ஆ இந்த ஒரு ஃபீச்சர்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன இங்க காமிக்கும்னா, இப்போ நம்ப எவ்ளோ ஆ ப்ராஃபிட்ல இருக்கோம். ஸோ, ஆ டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ல இருக்கிற அ ஸ்டாக்ஸ வந்து நம்ம செல் பண்ணிட்டு, அதாவது மார்ச் 31 அன்னைக்கு நம்ம லாஸா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாக்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டோட நமக்கு அது மைனஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, ஆக்சுவலி அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கோட டேட்டா தான் இங்க காமிப்பேன். ஆக்சுவலி இப்போதைக்கு இது கால்குலேட் ஆகல. என்னன்னா, என்னோட டேட்டா வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்குன்னா, இப்போ நான் ட்ரேடு புக் இருக்கு இல்லைங்களா? ஸோ, ட்ரேடு புக்ல நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்பப்போ வாங்கியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த ட்ரேட் புக்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது போக நம்ம கிட்ட ஹோல்டிங்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ, இது 2மே அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ, அதுதான் வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இங்க வந்து நம்ப அ அ பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இங்க இஷ்யூ இருக்குன்னா, ஆ ஆல்கோ குவான்ட் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து ஆ நான் வாங்கும்போது ஒரு ஸ்டாக்கா வாங்கியிருப்பேன். வாங்குனதுக்கு அப்புறம் 18 ஸ்டாக்கா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த இடத்துல டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ வாங்கும்போது இந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிம்பிளுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கிறதுனால, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா நம்ப செக் பண்ணி தான் நம்ம அப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். ஆ ஏன்னா இதுக்கான எக்ஸாக்ட் டேட்டா வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியல. மேபி இது நான் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, நான் டைரக்ட்டா
ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுற மாரி நான் ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு அப்ளை ஃபிக்ஸ் நவ் அப்படிங்கிற பட்டன் நம்ம குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த 2 பர்ட்டிகுலர் டேட்டாவுமே நமக்கு வந்து சிங்க் ஆயிரும். ஸோ ஃபிக்ஸ் நவ் குடுத்துட்டோம்னா, இது வந்து ஒரு ஆக்ஷனா நமக்கு வந்து சப்மிட் ஆயிடும். இத வந்து நான் அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மேனுவலா நான் செக் பண்ணி நான் அப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் மேனுவலா நான் செக் பண்ணி நான் அப்ரூவ் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இங்க காமிச்சிரும். ஸோ எக்ஸாம்பிள்க்கு நான் என்னோட இன்னொரு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போர்ட்ஃபோலியோ என்னோட அட்மின் சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்க்கு கோர்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வந்து நான் பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஆல்கோ குவான்ட் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் எனக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வந்துரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன பார்த்துட்டு நான் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கா? இல்ல வந்து மேபி போனஸா கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நான் வந்து அப்ரூவ் பண்ணிருவேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிருவேன். ஸோ இப்போதைக்கு நான் மேனுவலா கன்ஃபார்ம் பண்ற மாரி தான் இருக்கு. மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து அத நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே, இப்போ நான் இங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி நான் செக் பண்ணேன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட்டா ஹெல்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா, என்னோட அ டேட்டா வந்து அ இப்போ வந்து எல்லா ட்ரேட் புக்ல இருந்து எல்லாமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ட்ரேடோட இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 29 ட்ரேட்ஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிற மாரியான டேட்டாஸ்லாம் நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இதே மாரி வந்து டேட்டா ஹெல்த்தியா இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. மேபி ஆ யூஸ் ஆகும். ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் இதுல வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ற மாரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, ஆ எ எனக்கு தனியா கூட கூப்பிட்டு சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாரி நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவேன். அதாவது ஏதாச்சும் புது ஃபீச்சர் வந்து வேணும் அப்படிங்கிற மாரி சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நான் வச்சுருவேன். ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து சஜஷன் குடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ல அப்பப்போ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வந்துருவேன். ஆம். ஸோ அவ்வளோதான் நெனைக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் இதுல உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்க வந்து கூப்பிடுங்க. நான் ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் உங்களுக்கு தனியா கூட நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ.